பொதுவாக இந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இல்லைன்னா உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், கண் திருஷ்டி பாதிப்புக்கு உண்டான மாதிரியான சில உணர்வுகள் எல்லாம் ஏற்படும். இதில் இருந்தாலும் நம்ம மீண்டு வர்றது எப்படின்னு இந்த பதிவில் பார்ப்போம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக ஆற்றலில் வேறுபாடு ஏற்படும் போது நம்ம உடலுக்கு அந்த ஆற்றல் அப்படிங்கிறது தேவை, இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது. அதில் அந்த வேறுபாடு எப்போ ஏற்படுது அப்படின்னா நம்ம எதிர்மறை சக்தியால் பாதிக்கப்படும் போது உண்டாகும் அப்படிம்பாங்க. அதிலிருந்து மீண்டு வருவதற்கான எளிய வழிமுறை அப்படிங்கிறது குருமார்கள்கிட்ட அல்லது பெற்றவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது. அவங்க உச்சந்தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னாலே பெரும்பாலுமான பாதிப்புகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பக்கத்தில் கோசாலை இருக்கான்னு பாருங்கள். ஆலயங்களில் நிறைய கோசாலைகள் இருக்கும் இல்லையா? அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமாட்டை 3 முறை வலம் வருங்க. 3 முறை அல்லது நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வலம் வந்தாலும் சரி, உங்களுக்கே ஒரு நேர்மறை அந்த ஒரு உணர்வு ஏற்படும். அதுவரையிலும் நீங்கள் வலம் வந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றலோட ஆதிக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இதை போக வேறு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை கொடுக்க வல்லது அப்படின்னு பார்த்தா, தினமும் வீட்டில் விளக்கேற்றுறது. வீட்டில்னு இல்லை, இப்போ உங்கள் பூஜை அறை இருக்குது அப்படின்னா அங்கே ஏற்றுவோம் இல்லையா? இப்போ நீங்கள் படுக்கை அறையில் ஒரு மாதிரி எதிர்மறை ஆற்றலை உணர்றீங்க அப்படின்னா ஓரமாக ஒரு சுவாமி படத்தை வச்சுட்டு விளக்கேற்றி வாங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த இடம் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக மாறும். அதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் வேள்வி நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த புகை, இதுக்கு எல்லாமே அந்த நேர்மறை ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் அந்த யாகம் வளர்க்குறது அப்படிங்கிறத செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விபூதியோட பயன்பாடு, குங்குமத்தினுடைய பயன்பாடு, அதிலே குறிப்பாக செந்தூரத்தினுடைய பயன்பாடு, அஞ்சன கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நேர்மறை ஆற்றலை உண்டாக்கக்கூடியது. வீட்டில் எலுமிச்சம் பழத்துக்கான பயன்பாடு, அதை பூஜை அறையில் வைக்கலாம், அல்லது நீங்கள் வண்டி வாகனங்களில் வச்சுருக்கலாம், கையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி துளசி, வில்வம் இதோட பயன்பாடும் வீட்டில் இருக்குது. வாசனையான மலர்களோட பயன்பாடு இதெல்லாமே வீட்டில் நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி, நவரத்ன கற்கள் இது இருக்கிற இடத்துல அந்த நேர்மறை ஆற்றல் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அட்சதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அரிசியில் மஞ்சள் கலந்து உலர்த்த வச்சுருப்பாங்க. அதுக்குமே அந்த நேர்மறை ஆற்றலை உண்டு செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் நெய், பால், பழங்கள் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் நிறைய காசு போட்டு வாங்க வேண்டியது இருக்கும், நிறைய வீட்டில் நம்ம வீட்டு அருகிலேயே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எது நமக்கு சாத்தியமோ அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம் அப்படிங்கும்போதே வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து காணப்படும். அது எப்படி உணர்வோம் அப்படின்னா, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வீடு இருக்குது அப்படின்னாலே அதெல்லாம் இருக்குங்கிற அர்த்தம் உண்டு. மறந்துட வேண்டாம், இதை பயன்படுத்தி பாருங்கள். வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.